friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கருப்பு உளுந்து தால். அதாவது இது வந்து என்னன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இது வந்து ஸ்பைனலுக்கு போனுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து அதிகமா வாரத்துல 2 அல்லது 3 முறை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இது வந்து நம்ம 4 hours soak பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து தாலுக்கு நம்ம கீ அல்லது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, இதுக்கு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரியிட்டோம். இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். இதை பொடியாக நறுக்கி இருக்கிறேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன மசாலா போடலாங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர், அதாவது வரமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கருப்பு உளுந்து தால் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கணும். நம்ம தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற கருப்பு உளுந்து தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுவையான கருப்பு உளுந்து தால் ரெடி. கருப்பு உளுந்து தால் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. நன்றி கடனாக திரும்ப செய்யும் உதவி அவர்கள் செய்த உதவியின் அளவை பொறுத்ததாக இருக்கக்கூடாது, நம் பெருமையின் அளவாக இருக்க வேண்டும்.